உங்க பேர் என்ன பண்றீங்க? என் பேரு வித்யாஸ்ரீ. டெம்பரரியா நான் வந்து பிடிஓ ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிறக்கும் போதே கை இல்லாம தான் நான் பிறந்தேன். நான் எங்க பாட்டி தான் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி பல்லு விளக்கணும், குளிக்கணும், சாமான் விளக்கணும், துணி துவைக்கணும், அப்பெல்லாம் அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன். பசங்களாம் ஸ்கூல் போகும்போது நானும் போகணும் அவங்க ஆசைப்பட்டாங்க. ஸ்கூல் சேர்த்தாங்க. அப்ப ஸ்கூல் சேர்க்கும் போது அங்க ஹெச்எம் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. இந்த பொண்ணுக்கு நாங்க எப்படி ட்ரைனிங் கொடுக்குறது, எழுதுறதுக்கு எப்படி சொல்லி தரது, எங்களெல்லாம் முடியாது, இதுங்களுக்கும் தனி ஸ்கூல் இருக்கும்ல, அங்க போய் சேர்த்துக்குங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? எம்ஏ பிஎட் வரைக்கும். மேஜர் இங்கிலீஷ் முடிச்சுட்டேன். சேர்க்க மாட்டேன்னு சொன்ன சாரே நான் படிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு பெருமையா இருக்கு, ப்ரௌடா அவங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு இன்னும் முன்னேற்றத்தை எனக்கு கொண்டு வந்தது என்னோட படிப்பு தான். நான் படிக்காம அன்னைக்கு நான் விட்டுருந்தேன்னா நான் இந்த வெளியுலகத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். நான் இன்னும் நிறைய பேர் நிறைய மாற்றத்துனாலீங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த வெளியே வராம இருக்காங்க. அவங்களுக்குலாம் தன்னம்பிக்கையோட வெளியே வரணும். அது படிப்பு முக்கியமானது ஒண்ணு. எல்லாருமே ஒரு கட்டத்துல உங்களால முடியாதுன்னு சொல்லி இப்போ நீங்க தனியாளா நின்று உங்க படிப்பையும் முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போறீங்க. யூ ஆர் ரியலி an inspiration to many. உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் ஒரு உதவி தேவைப்படுறாங்க? என்ன சொல்லுங்க, ஓகே. என்னுடைய திங்ஸ் மட்டும் வைக்கிற மாதிரி ஒரு பீரோ அந்த மாதிரி வாங்க ஆசைப்பட்டு இருக்கேன். கைகள் இல்லாத மாற்றுத்திறனாளி பெண் ஒருத்தங்க எம்ஏ பிஎட் வரைக்கும் படிச்சு இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்காங்க. படிப்புனாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கேன் அப்படின்னு பெருமிதத்தோட சொல்றாங்க. இவங்க வித்யாஸ்ரீ அப்படின்றவங்க தான். இவங்கள ப்ரோக் காலேஜ் கிட் அப்படின்ற பேஜ்ல இருந்து ஒருத்தர் இப்படி இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காரு. சோ இவங்களுடைய வீடியோ இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ இவங்க பிடிஓ ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வராங்க. ஆரம்ப கட்டத்துல பள்ளிக்கூடத்துல இவங்களை சேர்க்கும் போது இவங்களை எப்படி இங்க படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிக்கூட ஹெட் மாஸ்டரே இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாராம். ஆனா அவரே இப்ப பெருமைப்படுற அளவுக்கு மாறிட்டேன், அவரே என்ன பார்த்து வியந்து பாராட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரி பெருமிதத்தோட இவங்க சொல்றாங்க. இவங்க பிறக்கும் போதே 2 கைகள் இல்லாம தான் பிறந்ததா சொல்றாங்க. தன்னுடைய பாட்டியோட அரவணைப்புல தான் இவங்க வளர்ந்திருக்காங்க. நிறைய இடத்துல இவங்களை ஒதுக்கிட்டே இருந்திருக்காங்களாம். அது பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு அவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி எவ்வளோ ஒதுக்குனாலும் படிச்சு முடிக்கணும் அப்படின்றதுல மட்டும் இவங்க உறுதியா இருந்திருக்காங்க. அதன்படி எம்ஏ பிஎட் வரைக்கும் படிச்சு இப்ப பிடிஓ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னுடைய கால்களை கொண்டே ஸ்கூட்டியை ஓட்டுறாங்க. இப்படி தன்னம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க வித்யாஸ்ரீ. படிப்பு மட்டும் இருந்தா போதுங்க, நம்ம எங்க வேணாலும் எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போலாம் அப்படின்னு இவங்க பெருமிதத்தோட பேசுறத பார்க்கும்போது எல்லாருக்கும் இவங்களுடைய இந்த பேச்சு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அக்கா, உங்க பேர் என்ன பண்றீங்க? என் பேரு வித்யாஸ்ரீ. டெம்பரரியா நான் பிடிஓ ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிறக்கும் போதே கை இல்லாம தான் நான் பிறந்தேன். நான் எங்க பாட்டி தான் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி பல்லு விளக்கணும், குளிக்கணும், சாமான் விளக்கணும், துணி துவைக்கணும், அப்பெல்லாம் அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன். பசங்களாம் ஸ்கூல் போகும்போது நானும் போகணும் அவங்க ஆசைப்பட்டாங்க. ஸ்கூல் சேர்த்தாங்க. அப்ப ஸ்கூல் சேர்க்கும் போது அங்க ஹெச்எம் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. இந்த பொண்ணுக்கு நாங்க எப்படி ட்ரைனிங் கொடுக்குறது, எழுதுறதுக்கு எப்படி சொல்லி தரது, எங்களெல்லாம் முடியாது, இதுங்களுக்கும் தனி ஸ்கூல் இருக்கும்ல, அங்க போய் சேர்த்துக்குங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? எம்ஏ பிஎட் வரைக்கும். மேஜர் இங்கிலீஷ் முடிச்சுட்டேன்.